ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நான் என் மனைவியோடு இன்று உன்னை பார்க்க வந்துள்ளேன். நீ உன் மனைவியோடு கணவனோடு எப்படி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். இனி உன்னை விட்டு ஒரு நொடி கூட பிரிய மாட்டார், பிரியவும் விடமாட்டேன். உங்கள் வாழ்க்கைக்குள் பலவிதமான சண்டைகள், பிரச்சனைகள் என அனைத்தும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஆனாலும் ஒருவர் மீது ஒருவருக்கு அளவில்லாத அன்பு இருக்கின்றது. சில சமயங்களில் அந்த அன்பு வெளிப்படுத்தவில்லை என்றாலும் புரிதல் மூலமாக அந்த அன்பு வெளிப்படுகின்றது. இப்படி அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய். ஆனால் சில நாட்களாக உன்னுடைய துணை உன்னை மதிப்பதில்லை, உன் பேச்சை கேட்பதில்லை. நீயாக பேசினாலும் அவர் சரியாக அதற்கு விடையளிப்பதில்லை. அதனால் மன வருத்தத்திலும் மன குழப்பத்திலும் இருக்கின்றாய். என்னை தவிர இவர் வேறு யாரையாவது மனதார நினைக்கின்றாரா, நேசிக்கின்றாரா, அதனால்தான் என்னை வெறுக்கின்றாரா, புறக்கணிக்கின்றாரா என்ற பலவிதமான யோசனைகள் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. உன்னால் அவரிடத்தில் நேரடியாக கேட்டாலும் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்தாலும் அதை முழு மனதால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பின்பு எதற்காக என்னை நிராகரிக்கிறீர்கள் என்று நீ கேட்க போய் மீண்டும் சண்டை முற்றிவிடுகின்றது. இதற்கெல்லாம் பதில் நான் எங்கே போய் தெரிந்து கொள்வேன் என்று வருத்தத்தோடு இருந்தாயல்லவா? உன் அப்பா நான் உனக்கான பதிலை தருகின்றேன். உன்னுடைய துணைக்கு உன் மீது அளவில்லாத அன்பு இருக்கின்றது. உன்னை தவிர வேறு ஒருவரை கனவில் கூட நினைத்து பார்க்க மாட்டார். அவ்வளவு நல்ல குணம் படைத்த அவர் நிச்சயமாக உனக்கு துரோகத்தை இழைக்கவில்லை, இழைக்கவும் மாட்டார். நானும் விட மாட்டேன். சற்று மன உளைச்சலில் இருக்கின்றார். வேலை பளு காரணமாக சற்று மன உளைச்சலில் இருக்கின்றாரே தவிர உன்னை மறந்தோ உன்னை நிராகரித்தோ உன் மீது அன்பு இல்லாமலோ அவர் ஒரு நாள் கூட இல்லை. நீ அதை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு அவரிடம் சண்டை போட்டு மனதை காயப்படுத்தக்கூடாது. உனக்கென ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து கொடுத்திருக்கின்றேன். அந்த வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக மட்டுமே வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். நீ எந்தவித குழப்பமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்க வேண்டும் தங்கமே. உன் மனதிற்குள் இருக்கும் 1000 குப்பை போன்ற எண்ணங்களை தூக்கி தூர எறிந்துவிடு. உன் துணை நல்லவர், உனக்கானவர், கடவுளால் இணைக்கப்பட்டவர். அதை மட்டும் முழுமையாக நம்பி அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை வாழ்ந்து பார். நிச்சயம் உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.